ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃப்ளிக் தமிழ். இந்த வீடியோவில் ஃப்ரம்ங்கிற ஹாரர் வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீசன் 1 2022, சீசன் 2 2023, சீசன் 3 2024, சீசன் 4 2026 வெளிவந்திருக்கு. இந்த சீசன்ஸை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். இந்த கதையை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக முன்னாடி சொல்ல போகிறதில்ல. நான் எப்படி ஃப்ரம்ங்கிற சீரிஸ் ஒரு ஹாரர் ஸ்டோரின்னு கேள்விப்பட்டு உள்ளே வந்து பார்த்தனோ அதே ஃபீலோட நம்ம சீசன் 1 எபிசோட் 1க்குள்ளே போகலாம். இந்த சீரீஸில் ஒரு 15 இம்பார்ட்டண்ட் கேரக்டர் தான் இருப்பாங்க. அவங்க வரும்போது அவங்க நேமை சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் ஒருத்தன் மணி அடிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அவர் தான் இந்த கிராமத்தோட ஷெரீஃப். அவரோட பேர் பாய்டு. இப்படி அவர் மணி அடிச்சுக்கிட்டே வர டைனரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள ஒரு பொண்ணு வீட்டுக்கு போக நேரம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் ஜாரா டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. டைனரில் உள்ள ஒரு ஜூக் பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக சாங் ப்ளே ஆகுது. ஒரு குட்டி பொண்ணு ஊஞ்சலில் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் மேகன். அவங்க அம்மா அந்த பொண்ணை உள்ளே கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா பேர் லாரன். இன்னும் 5 நிமிஷம் விளையாடிட்டு வரமான்னு அந்த பொண்ணு சொல்ல, ஷெரீஃப் அந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் அம்மா சொல்கிறத கேளுன்னு சொல்லிவிட்டு மணி அடிச்சுக்கிட்டே எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்கிறாரு. 2 பேர் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கான்னு அவன் பேர் கென்னி, ஷெரீஃபோட அசிஸ்டண்ட். இன்னொருத்தர் பேர் லூ, அவர் தான் கென்னியோட அப்பா. அப்போ ஒரு பொண்ணு வந்து விளையாண்டது போதுன்னு சொல்கிறாங்க. லூ உடனே செஸ் காயின்ஸை கீழே தள்ளி விட்டு டென்ஷன் ஆகுறாரு. நீங்கள் நாளைக்கு விளையாடலாம், இப்போ பேஸ்மெண்ட் போக டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் கிறிஸ்டி, அவங்க ஒரு டாக்டர். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலான்னு கென்னி கிறிஸ்டிக்கிட்ட சொல்கிறான். சரி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போன்னு கிறிஸ்டி சொல்கிறாங்க. கென்னி ஷெரீஃபை பார்க்க வரான். எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயாச்சான்னு ஷெரீஃப் கேட்க, நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் ஓகேன்னு குட் நைட் சொல்லிவிட்டு கென்னி கிளம்புறான். ஷெரீஃப் பைனாகுலரில் பார்க்குறாரு. சின்ன பசங்க வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களும் வீட்டுக்குள்ளே போகிறத ஷெரீஃப் பார்த்துட்டு இருக்காரு. பாரில் ஃப்ராங்க்னு ஒருத்தன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான். வெளியே இருட்ட போகுது ஃப்ராங்க், சீக்கிரம் வீட்டுக்கு போன்னு பார் ஓனர் சொல்கிறான். அந்த ஃப்ராங்க் யாருன்னா லாரனோட ஹஸ்பண்டு தான். லாரன் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ராங்க் வருவாரான்னு. அவங்க பொண்ணு மேகன், அப்பா இன்னும் வரலையான்னு கேட்குறாங்க. அவர் வந்துடுவார், நீ போய் ப்ரே பண்ணு செல்லம் அப்படின்னு லாரன் சொல்லிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. மேகன் ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஜன்னலை தட்டி, நான் தாம்மா உன் கிராண்ட்மா, ஜன்னலுக்கிட்ட வாமான்னு கூப்பிட்றாங்க. நான் அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், இது ப்ராமிஸ்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணு துணியை விளக்கிட்டு பார்க்குறாங்க. ஒரு வயசானவங்க நின்றுட்டு இருக்காங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, நீங்கள் என் கிராண்ட்மா மாதிரியே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்ல, லாரன் வந்து அவங்க உன் கிராண்ட்மா இல்லை, பின்னாடி வந்துடுன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப தனிமையாக இருக்கேன், உள்ளே வரலாமான்னு கேட்க மேகன் விண்டோவை ஓப்பன் பண்ண, அப்படியே அந்த குட்டி பொண்ணு அவங்க கடிக்க வர இந்த எபிசோடோட இன்ட்ரோ சாங் ப்ளே ஆகுது. ஒரு ஃபேமிலி ஆர்வியில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அவன் தம்பிக்கு கதை சொல்லிகிட்டு இருக்க, 2 பொம்மையை வச்சு நார்மனை மான்ஸ்டர்ஸ் கொண்டுட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல, மாம் ஜூலி நார்மனை கொண்டுட்டான்னு அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, ஜூலி ஏன் இப்படி தம்பியை பயமுறுத்துறேன்னு அவங்க அம்மா கேட்க, மாம் நான் கதை தான் சொன்னேன்னு ஜூலி போய் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்றா. அவங்க அம்மா வந்து நார்மன் இன்னும் சாகலை, நீ அவன் கூட ப்ளே பண்ணுன்னு சொல்கிறாங்க. வண்டியை ஓட்டிகிட்டு வராருல, அவர் பேர் ஜிம்மோட ஒய்ஃபு பேர் டேபித்தா. அவங்க பொண்ணு பேர் ஜூலி, பையன் பேர் ஈத்தன். இந்த கிராமத்தில் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வீட்டுக்குள்ளே போனாங்கல்ல, இப்போ காலையில் எல்லோரும் வெளியே நடமாட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ராங்க் போதை தெளிஞ்சு அவன் வீட்டுக்கு வரான். அவன் வீட்டை சுற்றி மக்கள் எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு அவன் வீட்டுக்குள்ளே போக போகிறான். ஷெரீஃப் வந்து அவன் கன்னத்தில் அரைஞ்சு, உன் குழந்தைய பற்றின நினப்பு உனக்கு இருக்கா இல்லையான்னு அவனை வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய், நல்லா குடிடா புறம்போக்கு, ஆம்பளைனா குடும்பத்தை காப்பாற்றணுண்டா, போய் பாருன்னு அவனை தள்ளிவிட, அவனோட மனைவி குழந்தைன்னு 2 பேருமே இறந்து கிடக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணு மேகன் ஜன்னலை ஓப்பன் பண்ணிச்சில்ல, அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் அந்த மான்ஸ்டர் கடித்து, அப்படியே முகத்தை தவிர வயிற்று பகுதி இருக்குல்ல, மொத்தமாக அதை கடித்து உள்ளே இருக்க எலும்பு அப்படியே தெரிய ரத்தம் அந்த இடம் ஃபுல்லாக செதறி கிடக்குது. இவனை லாக் பண்ணுன்னு கென்னிக்கிட்ட ஷெரீஃப் சொல்கிறாரு. அங்கே இன்னொருத்தர் வராரு. அவர் பேர் கேத்ரி. அவர் ஒரு பாதிரியார். ஷெரீஃப் டோருக்கிட்ட விழுந்து கிடக்கிற ஒரு கல்லை எடுத்து பார்க்குறாரு. டாலிஸ்மன், அப்படின்னா அதிர்ஷ்டம் தரும் இல்லாட்டி தீய சக்திகள்கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த கல்லை எடுத்து பாக்கெட்டில் பத்திரமா வைக்கிறாரு. ஜிம் டேபித்தா கிட்ட பழைய நினைவுகள் பற்றி சொல்கிறான். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் முதல் தடவையாக உன்னோட அம்மா அப்பாவை பார்க்க நாம் காரில் போனப்போ, அப்போ நான் ஓட்டினது 1983 வால்வா கார். அது ஒரு மோசமான கார்னு ஜிம் டேபித்தா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான்.
என் அம்மா அப்பாவுக்கு உன்னை பிடிக்காமல் போய்டுன்னு நான் நினச்சேன்னு தாபிதா சொல்கிறாங்க. சில நேரம் நம்ம வாழ்க்கை இப்படி இல்லாமல் கடந்த காலம் மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்த நாட்கள் நினைவுக்கு வரும்னு ஜிம் சொல்ல, அதை பற்றி இனிமேல் பேசாதீங்கன்னு தாபிதா சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ மனஸ்தாபம் இருக்க மாதிரி தான் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது ரோட்டில் மரம் விழுந்து கிடக்குது. ஜிம் இறங்கி போய் பார்க்குறான். என்னாச்சுன்னு தாபிதா கேட்க, புயல் வந்திருக்கலாம், அதான் மரம் விழுந்து கிடக்குதுன்னு ஜிம் சொல்கிறான். நிறைய காக்கைகள் அவங்க இருக்க இடத்த சுற்றி பறக்க ஆரம்பிக்குது. ஜிம் நம்ம வேறு பாதையில் போகலாம்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஷெரீஃப் காலனி ஹவுஸுக்கு அவரோட பையனை பார்க்க போகிறாரு. அங்கே டோனான்னு ஒருத்தவங்க கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. டவுனில் இருந்து இவங்க எல்லாரும் காலனி ஹவுஸுங்கிற இடத்துல சில மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. டவுனில் இருக்கவங்களும் காலனி ஹவுஸில் இருக்கவங்களும் தனித்தனியாக தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு டோனா சொல்ல, ஆனால் நான் என் பையன்கிட்ட பேசணுன்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. டோனா பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஷெரீஃபோட பையன் பேர் எல்லீஸ். அவன் ஒரு பொண்ணை படம் வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பேர் ஃபாத்திமா. அவன் அந்த பொண்ணை ரசிக்க, என்னாச்சுன்னு ஃபாத்திமா கேட்க, நீ ஒரு கவிதை, உன்னை சுற்றி இருக்க எல்லாத்தையும் நீ அழகாக மாற்றுற அப்படின்னு அந்த பொண்ணை வர்ணிச்சிட்டு இருக்கான். ஷெரீஃப் எல்லிஸுக்கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி நேற்று 2 பேர் இறந்து போயிட்டாங்க, லாரனும் அவளோட பொண்ணு மேகனும். அதனால் நீ இந்த மக்களுக்கு உதவியாக என் கூட வந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொல்ல, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி எல்லிஸ் சொல்ல, சரி நானே பார்த்துக்கிறேன்னு ஷெரீஃப் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹைவேல போகிறதுக்கான வழியை விட்டுட்டு வேறு பாதையில் போகிற மாதிரி இருக்குன்னு தாபிதா சொல்ல, இல்லை நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம்னு ஜிம் சொல்கிறான். ஜிம் வழி தவறி இந்த கிராமம் இருக்குல்ல, அங்கே வந்துடுறாங்க. அங்கே எல்லாரும் லாரன் மேகனுக்கு இறுதி சடங்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிம் வண்டியை விட்டு கீழே இறங்கி போய் ஹெல்ப் கேட்கலான்னு போகிறான். எல்லா மக்களும் இவங்களையே பார்க்குறாங்க. ஷெரீஃப் இந்த மக்கள்கிட்ட நானும் கென்னியும் இதை பார்த்துக்குறோன்னு சொல்ல, எல்லாரும் ஜிம்மை கண்டுக்காமல் போயிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமான்னு ஜிம் கேட்க, ஒருத்தன் கூட வாயை திறக்காமல் அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு ஷெரீஃப் கேட்க, ஹைவேக்கு எந்த வழியாக போகணுன்னு ஜிம் கேட்க, இப்படியே நேராக போனீங்கன்னா நீங்கள் ஹைவேக்கு போயிடலான்னு ஷெரீஃப் சொல்கிறாரு. ஜிம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப, அவர் என்ன சொன்னார்னு தாபிதா கேட்க, இப்படியே நேராக போனால் ஹைவே வந்துடுன்னு சொன்னார், வேறு எதுவும் சொல்லலைன்னு ஜிம்மோ நேராக வண்டியை ஓட்டிகிட்டு போக மறுபடியும் அந்த கிராமத்துக்குள்ளே வராங்க. டைனரில் சாரான்னு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்குது. சாரா கிட்ட ஹைவேக்கு போகிற வழியை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், உனக்கு வழி தெரியுமான்னு ஜிம் கேட்க, அந்த பொண்ணு எதுவும் பேசாமல் நடந்து போயிட்டே இருக்குது. என்னடா அவங்களுக்குலாம் என்னை பார்த்தா நக்கலாக இருக்கான்னு ஜிம் வண்டி எடுத்துகிட்டு போக, ஜிம் நம்ம திரும்பவும் லைனை கிராஸ் பண்ணிட்டோம்னு தாபிதா சொல்ல, மறுபடியும் இந்த கிராமத்துக்குள்ளே வராங்க. இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஜிம் செம்ம டென்ஷன் ஆகிறான். இந்த தடவை கண்டிப்பாக ஹைவேக்கு போயிடலான்னு போயிட்டு இருக்க, எதிரில் ஒரு கார் வருது. அவங்கக்கிட்ட கேட்கலாம்னு தாபிதா சொல்ல, அந்த கார் இவங்களை இடிக்கிற மாதிரி வர, உடனே ஜிம் வண்டியை திருப்ப ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. ஜிம்முக்கு எதுவும் ஆகலை, இருந்தாலும் ஒரு பெரிய மரக்கிளை வந்து சொருகிருக்கு. ஜிம்முனால் வெளியே வர முடியலை. தாபிதா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஜூலிக்கு எதுவும் ஆகலை. அந்த குட்டி பையன் ஈத்தன் காலில் மரக்குச்சி குத்தி இருக்கு. இவங்களை ஒரு கார் மோத வந்துச்சுல்ல, அந்த கார் மரத்தில் மோதி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த காருக்குள்ளே இருந்து ஒருத்தன் ரத்த காயத்தோட வெளியே வரான். அவனோட பேர் டாபி. இந்த பக்கம் ஷெரீஃபும் கென்னியும் ரோட்டில் ஆணியை வச்சுட்டு இருக்காங்க. டாபி அங்கே வந்து சீக்கிரம் வாங்க, கார் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்ல, டாபியை கென்னிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஷெரீஃப் மற்றவங்களை காப்பாற்ற போகிறாரு. டாபி வந்த காருக்குள்ளே இன்னொருத்தன் குடி போதையில் விழுந்து கிடக்கிறான். அவன் காரை விட்டு வெளியே வர ஷெரீஃப் அங்கே வந்து உனக்கு எதுவும் ஆகலைன்னு கேட்க, உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்குன்னு போதையில் அவன் வளர, ஷெரீஃப் அவனை காரில் லாக் பண்ணிவிட்டு ஆர்வியில் உள்ளவங்களை காப்பாற்ற போகிறாரு. ஷெரீஃப் ஜிம்முக்கிட்ட உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் காப்பாற்றுறேன்னு அந்த ஆர்விக்குள்ளே ஷெரீஃப் வராரு. தாபிதாவை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிவிட்டு ஜூலியை முதல்ல வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபாதர் கேத்ரி ஷெரீஃபோட பையன் எல்லிஸுக்கிட்ட ஒரு ஃபேமிலிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, உங்கள் அப்பா அங்கே போயிருக்காரு, நீயும் வான்னு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. டாபிக்கு கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் உயிரோடு தான் இருக்கான். அவன் காரில் குடி போதையில் இருந்தான்ல, அவன்கிட்ட கிறிஸ்டி உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. என் பேர் ஜேடுன்னு சொல்லிவிட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு கிறிஸ்டியை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். தாபிதாக்கு மயக்கம் தெளிய அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அந்த குட்டி பையன் ஈத்தன் காலில் அடிபட்டிருக்கிறதுனால, கிறிஸ்டி உனக்கு அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க எவ்வளோ நேரம் வேணும்னு ஷெரீஃப் கேட்க, 1 ஹவர் ஆகலாம்னு கிறிஸ்டி சொல்ல, ஆனால் சூரியன் மறைய 40 நிமிஷம் தான் இருக்குன்னு கென்னி சொல்கிறான்.
ஷெரீஃப் டாலிஸ்மன் கல்லை ஆர்வியில் பொருத்தி நம்ம சேஃபாக நைட் இங்கேயே இருந்து அந்த பையனை காப்பாற்றலாம்னு சொல்ல கிறிஸ்டியும் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் தாபிதாக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். இங்கேருந்து நீங்கள் போயிடுங்க, நாங்கள் உங்கள் பையனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரோம், இதுக்கு மேலேயும் குழந்தைங்க சாகிறத என்னால் பார்க்க முடியாதுன்னு ஷெரீஃப் ஜிம் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. டாபி சாரா கிட்ட எல்லோரும் ஓகே தானேன்னு கேட்க, எனக்கு அப்படி தோணலைன்னு சாரா சொல்ல, டாபி பதட்டமாக அவனை சாரா கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணாக இருப்பான்னு நினைக்கிறதுக்குள்ளே ஸ்கால்வெல்லை எடுத்து அவன் தொண்டையிலே சொருகி அவன் கதையை முடிக்கிறாங்க. டாபிதா, நான் இங்கே இருக்கேன், இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாமே வியடாக இருக்குன்னு ஜிம்முக்கிட்ட சொல்ல, கென்னி அங்கே வந்து நம்ம எல்லோரும் உடனே போகணும்னு சொல்கிறான். டாபிதா ஜூலி மட்டும் கென்னி கூட காரில் கிளம்புறாங்க. ஜிம், கிறிஸ்டி, ஷெரீஃப், குட்டி பையன் ஈத்தன் இவங்க எல்லாரும் ஆர்வியில் இருக்காங்க. ஷெரீஃப் அந்த டாலிஸ்மன் கல்லை ஆர்வியில் கட்டி தொங்க விடுறாரு. காரில் போனவங்க இவங்க ரோட்டில் ஆணி வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஆணி கார் டயரில் குத்தி கார் பஞ்சராக எல்லாரும் உடனே பதட்டப்படுறாங்க. ஏன்னா இப்போ இருட்டிடுச்சு, யாரும் பயப்பட வேண்டாம், நம்ம காலனி ஹவுஸ்க்குள்ளே போயிடலான்னு கேத்ரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிம் ஷெரீஃபுக்கிட்ட இங்கே என்ன நடக்குது, எதுக்காக கல்லை எல்லாம் கட்டி தொங்க விடுறீங்கன்னு கேட்க, எல்லாம் நம்ம சேஃபுக்கு தானே ஷெரீஃப் சொல்ல, ஈத்தனுக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிக்குது. அவனை கிறிஸ்டி காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஷெரீஃப் சொல்ல, அந்த பேய்கள் ஆர்வியை நோக்கி மெதுவாக நடந்து வர இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் அவங்கள சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.